எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரூர் சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். அது வருடம் கொடுக்குற அந்த எம்எல்ஏ சிடிஎஸ் ஃபண்டு அந்த 3 கோடியை என்னென்ன மக்கள் நலனுக்காக சட்டமன்ற உறுப்பினர் செலவு செஞ்சாங்க பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நீளமான வீடியோ தான். ஏன்னா 5 வருஷத்தோட, அதாவது 5 நிதியாண்டோட எம்எல்ஏ ஃபண்டோட செலவுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, இதில் எவ்வளோ விடுபட்டு போகுது, அது என்ன நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்திருக்காங்கிற மொத்த தகவலும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அரூர் சட்டமன்ற தொகுதி 2021-22 நிதியாண்டில் எம்எல்ஏ ஃபண்டு அந்த 3 கோடியை என்னென்ன மக்கள் நலனுக்கு செலவு செஞ்சாங்கன்னு பார்க்க போகிறோம். அரூர் ஒன்றியத்தில் வேப்பம்பட்டி ஊராட்சியில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் விடுதியில் மாணவியர் சோலார் சுடுநீர் யூனிட் பைப்லைன் டேங்க் அமைத்தல் 1,90,000. அதே மாதிரி போதம்பட்டி பஞ்சாயத்து அரசு மேல்நிலைப்பள்ளி, நரிப்பள்ளி பஞ்சாயத்து நரிப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவியர் விடுதியில், அதே மாதிரி அரூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் விடுதியில் சோலார் சுடுநீர் யூனிட் பைப்லைன் டேங்க் அமைத்தல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7,60,000 ரூபா. சட்டமன்ற உறுப்பினரோட விருப்ப பணிகள்னு பார்த்தீங்கன்னா எல்லப்புள்ளியாம்பட்டி அணைக்கட்டு வரத்து கால்வாயின் குறுக்கே புதிய சிறுபாலம் அமைத்தல் 9 லட்ச ரூபா. கம்பைநல்லூர் பேரூராட்சியில் கம்பைநல்லூர் அணைக்கட்டு வரத்து கால்வாயின் குறுக்கே எம்ஜிஆர் நகர் அருகில் புதிய சிறுபாலம் அமைத்தல் 10 லட்ச ரூபா. அடுத்து அரூர் பேரூராட்சியில் எம்என் மஹால் அருகில் ராஜவாய்க்கால் எல்எஸ் 700 மீட்டர் தடுப்பு சுவர் அமைத்தல் 15 லட்ச ரூபா. வேடகட்டமடுவு பஞ்சாயத்தில் அரசினர் உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் 5 லட்ச ரூபா. வேட்ராம்பட்டி பஞ்சாயத்தில் அரசினர் மேல்நிலைப்பள்ளி அதுக்கும் சுற்றுச்சுவர் அமைத்தல் 10 லட்ச ரூபா. மத்தியம்பட்டி பஞ்சாயத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி சுற்றுச்சுவர் அமைத்தல் அதுக்கு 5 லட்ச ரூபா. சாட்டையம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் 5 லட்ச ரூபா. அம்மாப்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் 5 லட்ச ரூபா. நரிப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் 100 மீட்டர் 8 லட்ச ரூபா. கம்பைநல்லூரில் கம்பைநல்லூர் பேரூராட்சி 1வது வார்டு பட்டக்கப்பட்டி காட்டுக்கோடை பொதுப்பணித்துறையின் கால்வாய் குறுக்கே கல்வெட்டு அமைத்தல் 7 லட்ச ரூபா. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் 2021-22 நிதியாண்டில் என்னென்ன நிலத்துக்கு செலவு செஞ்சாங்கிறத பார்த்தோம். அது எவ்வளவுனா கொடுத்த 3 கோடியில் அவர் செலவு செஞ்ச தொகைன்னு பார்த்தீங்கன்னா 86,60,600 ரூபா தான் வருது. மீதமான 2 கோடியே 13,39,400 ரூபா. எங்கெங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 கோடியில் இவ்வளவு பணம் எந்த நாளுக்கு செலவு செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை டிஆர்டிஏ தகவலில் இது பதிவிடலை. அதே மாதிரி எம்எல்ஏ என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நாமளும் கவனிக்கிறதில்ல. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. நம்ம ஓட்டு போடுறோங்க, தேர்வு செய்கிறாங்க. அது என்ன நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சுங்கிறது கட்டாயம் அவரும் மக்கள்கிட்ட சொல்லணும். அப்படிங்கும்போது தயவு செஞ்சு இது போன்ற செயலை தவிர்க்கிறதுக்கான முயற்சியை அவங்க செய்யணும். அதுக்கு நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தேர்வு செய்யப்பட்டவங்களை கேள்வி கேட்கணும் கட்டாயம். அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2022-2023 நிதியாண்டில் கொடுத்த அந்த 3 கோடியில் என்னென்ன நலத்திட்டங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செலவு செஞ்சுருக்காங்க தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொரப்பூரில் கோபிநாதன்பட்டி ஊராட்சி ராமாபுரம் சாலை முதல் சந்திரன் வீடு 3 கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 52,820. வேடகட்டமடுவு பஞ்சாயத்தில் மொண்டுக்குழி கிராமத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயில் செல்லும் வழிபாதை அருகில் மின்மோட்டாருடன் கூடிய ஆசிரியர் கிணறு மற்றும் சின்டெக்ஸ் டேங்க் அமைத்தல் 3,40,000 ரூபா. மொரப்பூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, அரூர் வேடகட்டமடுவு ஊராட்சி வேடகட்டமடுவு அரசு உயர்நிலைப்பள்ளி டெஸ்க்கு, அரூர் வேடகட்டமடுவு ஊராட்சி அம்மாப்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்சு, அரூர் செல்லியம்பட்டி பஞ்சாயத்தில் செல்லியம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு டெஸ்க்கு பெஞ்சு. அடுத்து கீழ்மொரப்பூர் ஊராட்சியில் பழையப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு, அரூர் பேரூராட்சியில் அரசு ஆங்கில மேல்நிலைப்பள்ளி. அடுத்து சிட்லிங் ஊராட்சி சிட்லிங் அரசு மேல்நிலைப்பள்ளி. அடுத்து பொன்னேரி ஊராட்சி பொன்னேரி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்குதல். அதாவது இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,86,336 ரூபா. கிட்டத்தட்ட இந்த 8 ஸ்கூலுக்கு டெஸ்க் பெஞ்ச் வாங்கின செலவு மட்டும். பாப்பேட்டுப்பட்டியில் பட்டுக்கோணம்பட்டி பஞ்சாயத்தில் காளிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்சு,
அதே மாதிரி மொரப்பூரில் வந்து சாமண்டலி பஞ்சாயத்து ஆர்எஸ் தொட்டம்பட்டி கோபு வீடு வரை இணைப்பு தார் சாலை அமைத்தல். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 8,57,000 ரூபா. அடுத்து மொரப்பூரில் வந்து ஜக்குப்பட்டி ஊராட்சி குண்டல்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு புதிய மின்சார ஆழ்துளை கிணறு 1000 லிட்டர் டேங்க் மற்றும் பைப்லைன் அமைத்தல் 31,50,000 ரூபா. அரூர் ஒன்றியத்தில் வேடகட்டம்புடு ஊராட்சியில் ஆலம்பாடி கிராமத்தில் உள்ள திறந்தவெளி கிணற்றுக்கு புதிய மின்மோட்டாருடன் கூடிய பைப்லைன் அமைத்தல் 4,66,000 ரூபா. அச்சல்வாடி ஊராட்சியில் அச்சல்வாடி பகுதியில் புதிய பல்நோக்கு கட்டடம் அமைத்தல், அதாவது ரேஷன் கடை 9,85,000 ரூபா. அது ஜம்மனஹள்ளி பஞ்சாயத்தில் ஜம்மனஹள்ளி ஏடி காலனி மாரியம்மன் கோயில் முதல் கந்தன் வீடு வரை ஃபேர் பிளாக் அமைத்தல் 1,95,000 ரூபா. அடுத்து வந்து கீரப்பட்டி ஊராட்சி வள்ளிமதுரை கிராமத்தில் சித்தேரி செல்லும் சாலை முதல் 6 வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 6,45,000 ரூபா. சிட்லிங் ஊராட்சி ஏகே தண்டா கிராமத்தில் நெல்கூடம் அமைத்தல் 5,10,000 ரூபா. நரிப்பள்ளி பஞ்சாயத்து விநாயகர் கோயில் முதல் கதிரவன் வீடு சிமெண்ட் சாலை அமைத்தல் 5,02,000 ரூபா. வேப்பம்பட்டி ஊராட்சியில் வேப்பம்பட்டியில் பல்நோக்கு கட்டடம் அமைத்தல் 7 லட்சம் ரூபா. மொரப்பூர் பஞ்சாயத்தில் இந்திரா நகர் மின்மோட்டருடன் கூடிய ஆழ்துணை கிணறு மற்றும் மின் டேங்க் அமைத்தல் 4 லட்சம் ரூபா. இருமுத்தூர் ஊராட்சி கொல்லாபுரி அம்மன் கோயில் அருகில் புதிதாக ஆழ்துணை கிணறு மின்மோட்டர் பைப்லைன் மற்றும் மின் டேங்க் அமைத்தல் 3 லட்சம் ரூபா. வகரப்பம்பட்டி பஞ்சாயத்தில் கோணம்பட்டி திறந்தவெளி கிணற்றுக்கு புதிய மின்மோட்டார் கூடிய பைப்லைன் மின் டேங்க் அமைத்தல் 4,15,000 ரூபா. கொங்கரப்பட்டி ஊராட்சி கூடுதுறைப்பட்டி திறந்தவெளி கிணற்றுக்கு தடுப்பு சுவர் அமைத்தல் 5,75,000 ரூபா. அடுத்து வந்து கம்பைனூர் பேரூராட்சியில் வந்து செம்மனஹள்ளி சாலையில் சந்தியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முதல் ஆக்ஸ்போர்ட் பள்ளி வரை பைப்லைன் அமைத்தல் 550 மீட்டர் 2,50,000 ரூபா. கம்பைனூர் பேரூராட்சியில் வந்து கம்பைனூர் பேரூராட்சி 12வது வார்டு சின்ன முருகம்பட்டியில் பயணியர் நெல்கூடம் அமைத்தல் 4,50,000 ரூபா. கம்பைனூர் பேரூராட்சியில் வந்து 14வது வார்டு வெதரம்பட்டியில் பயணியர் நெல்கூடம் அமைத்தல் 4,50,000 ரூபா. அரூர் ஒன்றியத்தில் கொங்கவேம்பு ஊராட்சியில் வாதாப்பட்டியில் பகுதி நேர நேரடி கட்டடம் அமைத்தல் 7 லட்சம் ரூபா. அடுத்த வேடகட்டம்புடு ஊராட்சியில் ஆலம்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு கேட் மற்றும் சுற்றுச்சூழல் அமைத்தல் 1,40,000. போதாம்பட்டி பஞ்சாயத்தில் போதாம்பட்டியில் புதிய நூலக கட்டடம் அமைத்தல் 9,60,000. உண்மையிலே பாடக்கூடிய விஷயம். மாம்பட்டி பஞ்சாயத்தில் குமாரம்பட்டியில் புதிய நூலக கட்டடம் அமைத்தல் 9,60,000 ரூபா. இதுவும் பாடக்கூடிய விஷயம்தான். கே வேட்டரம்பட்டி பஞ்சாயத்து ஈச்சம்பட்டி கிராமத்தில் புதிதாக 60,000 மீட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் அமைத்தல் 22,17,000 ரூபாய். தீர்த்தமலை ஊராட்சி தீர்த்தமலை பகுதியில் புதிதாக 60,000 மீட்டர் மேல் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் அமைத்தல் 22,20,000 ரூபாய். மத்தியம்பட்டி பஞ்சாயத்தில் சாட்டையாம்பட்டியில் பல்நோக்கு கட்டடம் அமைத்தல் 13,25,000 ரூபாய். மஞ்சவாடி ஊராட்சியில் வெள்ளையப்பன் கோயில் செல்லும் வழியில் மின்மோட்டருடன் கூடிய ஆழ்துளை கிணறு மற்றும் சின்டெக்ஸ் டேம் அமைத்தல் 5 லட்சம் ரூபாய். சித்தேரி பஞ்சாயத்தில் வந்து சூரிய கடை கிராமத்தில் புதிய திறந்தவெளி கிணறு அமைத்து அதற்கு சுற்றுச்சுவர் மற்றும் மின்னணைப்பு மின்மோட்டர் பொருத்தி பைப்லைன் அமைத்து OHT டேங்க் இணைத்தல் 18 லட்சம் ரூபாய். அடுத்து வந்து பட்டுக்கோணம்பட்டி பஞ்சாயத்தில் சாமியாபுரம் பகுதியில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைத்தல் 9,95,000 ரூபாய். அரூர் பேரூராட்சி பழையப்பேட்டை செக் போஸ்ட் வீதியில் மின்மோட்டருடன் கூடிய ஆழ்துணை கிணறு மற்றும் சின்டெக்ஸ் அமைத்தல் 3,40,000 ரூபாய். அரூர் பேரூராட்சியில் வந்து ராயப்பங்கோட்டாய் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு புதிய மின்மோட்டருடன் கூடிய ஆழ்துணை கிணறு அமைத்தல் 3,40,000 ரூபாய். அரூர் பேரூராட்சியில் வந்து அரூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி RTO ஆஃபீஸ் எதிரில் நெல்கூடம் அமைத்தல் 7 லட்சம் ரூபாய். அரூர் பேரூராட்சியில் புதிய நூலக கட்டடம் அமைத்தல் 50 லட்சம் ரூபாய். உண்மையிலே இது பாடக்கூடிய விஷயம். அரூர் பேரூராட்சியில் ஒரு புதிய நூலக கட்டடம் அமைச்சிருக்கு 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே MLA அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் இது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஃபண்டு 3 கோடியில் 2,88,39,448 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. மீதமுள்ள 11,60,552 ரூபா இது வந்து விடுபட்டு போகுது. இது என்ன அளவுக்கு செலவு செஞ்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினருங்கிறத கட்டாயம்
அவர் தான் இதெல்லாம் விளக்கணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும். டிஆர்டிஏ துறைக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும்தான் இதில் விளக்கங்கள் தெரியும். ஏன்னா இந்த தகவல் எல்லாமே டிஆர்டிஏ துறை கீழே பதியப்பட்ட தகவல் தான். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2023 நிதியாண்டில் எம்எல்ஏக்கு வந்த அந்த 3 கோடி என்ன நலத்திட்ட பணிகள் செலவு செஞ்சுருக்காங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கம்மையனூர் பேரூராட்சியில் வந்து கம்மையனூர் பேரூராட்சி 13 வார்டு பெரிய முருக்கும்பட்டி மேட்டுக்கோட்டை 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல் நீர்த்தேக்க தொட்டி கூடுதல் 7.5 மீட்டர் ஸ்டேஜ் மற்றும் சின்ன முருக்கும்பட்டி குடிநீர் வடிகால் வாரிய தரைமட்ட தொட்டி பைப்லைன் அமைத்தல் 18,50,000 ரூபாய். அடுத்து வந்து அரூரில் வந்து வீரப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி பாளையம் கிராமம் தார் சாலை முதல் காடுவெட்டியான் கோவில் வரை 31 மின்கம்பத்துடன் தெருவிளக்கு அமைத்தல் 5,78,825 ரூபாய். அரூர் பேரூராட்சியில் இயங்கிய நூலகத்திற்கு முதல் தளம் காங்கிரீட் மற்றும் ஃபேர் பிளாக் அமைத்தல் 20 லட்சம் ரூபாய். மொரப்பூர் வந்து வகுரம்பட்டி பஞ்சாயத்தில் திப்பம்பட்டி கூட்டோடு முதல் கடம்பரள்ளி 60,000 லிட்டர் OHC டேங்க் பைப்லைன் நீட்டிப்பு செய்தல் 8,62,000 ரூபா. அப்புறம் மொரப்பூர் ஒன்றியத்தில் வந்து ஜக்குப்பட்டி ஊராட்சியில் குண்டல்பட்டியில் புதிய பல்நோக்கு கட்டிடம் அமைத்தல் ரேஷன் கடை 9,17,000. கெலவள்ளி ஊராட்சி 9வது வார்டு கலைஞர் நகர் கிராமத்தில் புதிதாக 30,000 லிட்டர் மேல் நீர் தொகுதி அமைத்து பைப்லைன் 50 மீட்டர் அமைத்தல் இது வந்து 15,58,000 ரூபா. பொங்கல்பட்டி பஞ்சாயத்து மேட்டுக்கோட்டை பகுதியில் 10,000 லிட்டர் நீர் கொள்ளளவு கொண்ட மேல் நீர் தொகுதி அமைத்தல் 9,99,000 ரூபா. மொரப்பூர் ஊராட்சியில் மொரப்பூர் அண்ணாநகர் பகுதியில் புதிய நூலக கட்டிடம் அமைத்தல் 13,68,000 ரூபா. சாமண்டலி பஞ்சாயத்தில் RS தொட்டம்பட்டி கிராம பகுதியில் உள்ள ரயில்வே பாலம் முதல் மொரப்பூர் சாலை வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 5,75,000 ரூபா. இது அரூர் ஒன்றியத்தில் வந்து கோட்டப்பட்டி பஞ்சாயத்து அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தளவாட சாமான் 25 செட்டு 3,34,300 ரூபா. அதே மாதிரி சின்னாங்குப்பம் ஊராட்சி சின்னாங்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி, அரூர் பேரூராட்சி ராயப்பனக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அச்சல்வாடி ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, மாம்பட்டி ஊராட்சி குமாரப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, செல்லம்பட்டி ஊராட்சி சங்கிலிவாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, வடுகப்பட்டி ஊராட்சி வேப்பநாத்தம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, சிட்லிங் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கொக்கரப்பட்டி ஊராட்சி எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கெங்கவேம்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, போதம்பட்டி ஊராட்சி கூக்கடப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, பெரியப்பட்டி ஊராட்சி கல்தானிப்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பயநாயக்கம்பட்டி ஊராட்சி செங்கலேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, பறையப்பட்டி புது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, வீரப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, வேடகட்டமட ஊராட்சி ஆலம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, இரமத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, கொசப்பட்டி ஊராட்சி எலவடை அரசு உயர்நிலைப்பள்ளி, நவலை ஊராட்சி நவலை அரசு மேல்நிலைப்பள்ளி, ஈச்சம்பாடி ஊராட்சி ஈச்சம்பாடி அரசு உயர்நிலைப்பள்ளி, கெலவள்ளி ஊராட்சி செங்குட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி, பட்டுக்கோணம்பட்டி ஊராட்சி தொம்பகாலானூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, பட்டுக்கோணம்பட்டி ஊராட்சி வரதகவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, பட்டுக்கோணம்பட்டி ஒன்றிய துவக்கப்பள்ளி. இதுக்கு எல்லாமே வந்து பெஞ்ச் டெஸ்க்கு இந்த மொத்த 24 ஸ்கூலுக்கும் அவர் செஞ்ச செலவுன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டெஸ்க் மட்டும் 58,73,820 ரூபா. நவலை ஊராட்சியில் அம்மாப்பேட்டை பகுதியில் புதிய மின் மோட்டாருடன் கூடிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் 4 லட்சம் ரூபாய். தொப்பம்பட்டி ஊராட்சி ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பல்நோக்கு மைய கட்டிடம் அமைத்தல் 9,10,000 ரூபாய். ராசாலம்பட்டி கிராமத்திற்கு மொரப்பூர் மெயின் ரோட்டில் இருந்து ராசாலம்பட்டி வரை ஏற்கனவே உள்ள சிமெண்ட் சாலை புதுப்பித்தல் 9,00,000 புதுப்பிக்கிறதுக்கு 9,95,000 ரூபா. எலப்பலாம்பட்டி பஞ்சாயத்தில் வந்து கௌபாறை அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் அமைத்தல் 5,00,000 அதாவது எலப்பலாம்பட்டி ஊராட்சி கௌபாறை அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் அமைத்தல் 5,90,000. பட்டுக்கோணம்பட்டி ஊராட்சியுடைய திறந்தவெளி கிணறு அதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் மின் இணைப்பு பொருத்தி பைப்லைன் அமைத்தல் OHD
21 லட்ச ரூபா. அடுத்து வந்து அரூரில் வந்து மருதிப்பட்டி ஊராட்சி, மருதிப்பட்டி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அரசு ஆதியாளர் நல மேல்நிலைப் பள்ளிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஆர்வ அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். அரூர் பேரூராட்சியில் வந்து அம்பேத்கர் நகரில் உள்ள நூலக கட்டிடம் அருகில் புதிய மின்மோட்டாருடன் கூடிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் 3,20,000 ரூபாய். அரூர் பேரூராட்சி பழையப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் மற்றும் நுழைவாயில் அமைத்தல் 7 லட்சம் ரூபாய். அரூர் பேரூராட்சியில் இயங்கி வரும் நூலக கட்டத்துக்கு புதிதாக மின்மோட்டாருடன் கூடிய ஆழ்துளை மற்றும் கிணறு சுற்றுச்சூழல் அமைத்தல் 5,25,000 ரூபாய். கொலகம்பட்டி காரையூட்டு அணைக்கட்டில் இருந்து அரூர் பெரிய ஏரி வழங்கு கால்வாய் சரகம் 0 மீட்டர் முதல் 50 மீட்டர் வரை புதிய கால்வாய் அமைத்தல் 15 லட்சம் ரூபாய். கொலகம்பட்டி காரையூட்டு அணைக்கட்டிலிருந்து அரூர் பெரிய ஏரி வழங்கு கால்வாய் சரகம் 50 மீட்டர் முதல் 110 மீட்டர் வரை புதிய கால்வாய் அமைத்தல் 15 லட்சம் ரூபாய். வேப்பம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்தல் 2,50,000 ரூபாய். மோரிப்பிரிப்பட்டி ஊராட்சி அரூர் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைத்தல் 8 லட்சம் ரூபாய். கோபிநாதன்பட்டி ஊராட்சி ராமபுரம் சாலையில் உள்ள மணிவீடு முதல் ஆறுமுகம் வீடு வரை 5 மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 1,16,520 ரூபாய். கடத்தூர் ஒன்றியத்தில் வந்து சந்தப்பட்டி ஊராட்சி காட்டூர் கிராமத்தில் குமாரேசன் வீடு முதல் பாலு வீடு வரை 2 மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 54,700 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடியில் 2,76,42,825 செலவு பண்ணியிருக்காரு. மீதமுள்ள 23,57,135 ரூபா வந்து எந்த ஒரு நலத்திலும் செலவு செஞ்சாங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லை டிஆர்டிஏ தளத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் கொடுத்த எம்எல்ஏ சிட்டிஸ் திட்டம் 3 கோடியில் என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க தான் பார்க்க போகிறோம். அரூர் பேராட்சி வார்டு எண் 1 தேவகி வீடு முதல் மோகன் வீடு வரை கல்நீர் கால்வாய் அமைத்தல் 110 மீட்டர் 11,25,000 ரூபாய். அரூர் பேராட்சியில் வார்டு 17 ஐயப்பன் கோயில் முதல் கோரிமேடு முஸ்லீம் தர்கா வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 150 மீட்டர் 16 லட்சம் ரூபாய். போலைம்பள்ளி ஊராட்சி ஜடையம்பட்டி பேருந்து நிலையத்தில் நிலக்கூடம் அமைத்தல் 6 லட்சம் ரூபாய். மொரப்பூர் பேரூராட்சி மோட்டூர் பேருந்து நிலையத்தில் நிலக்கூடம் அமைத்தல் 6 லட்சம் ரூபாய். கோபிநாதன்பட்டி ஊராட்சி கோபிநாதன்பட்டி பேருந்து நிலையத்தில் நிலக்கூடம் அமைத்தல் 6 லட்சம் ரூபாய். மோபிரிப்பட்டி ஊராட்சி முருகர் கோயில் தெரு எஸ்ஐ பெருமாள் வீடு முதல் சதாசிவம் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் கழிவுநீர் கால்வாய் 2,98,000 ரூபாய். அச்சல்வாடி ஊராட்சி குடுமியாம்பட்டி நாயக்கர் தெரு மெயின் ரோடு முதல் ஊர்நாயக்கர் வீடு வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 105 மீட்டர் 5,25,000 ரூபாய். அடுத்து காரியமங்கலம் ஒன்றியத்தில் ஈச்சம்பாடி அணைக்கட்டின் வலப்புற கால்வாய் சரகம் 1,250 மீட்டரில் ஈச்சம்பாடி கிராமம் காரியமங்கலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் புதிதாக நடைபாலம் அமைக்கும் பணி 8 லட்சம் ரூபாய். வந்து சந்தப்பட்டி ஊராட்சி சந்தப்பட்டி கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்தல் 8 லட்சம் ரூபாய். சின்னாங்குப்பம் பஞ்சாயத்து அரூர் நம்பியம்பட்டி கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்தல் 8 லட்சம் ரூபாய். வீரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் வீரநாயக்கன்பட்டி பாளையம் கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்தல் 8 லட்சம் ரூபாய். பொன்னேரி ஊராட்சி தாதம்பட்டி கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்தல் 8 லட்சம் ரூபாய். அரூரில் வந்து பொன்னேரி ஊராட்சியில் ஈட்டியம்பட்டி கிராமத்தில் புதிதாக பொது நியாய விலைக்கடை கட்டுதல் 13,56,000 ரூபாய். மத்தியம்பட்டி ஊராட்சி சந்திராவரம் கிராமத்தில் புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைத்தல் 9,90,000. மொரப்பூர்லேருந்து வகுக்கரம்பட்டி பஞ்சாயத்து கடம்பரளி கிராமத்தில் சந்திரசேகர் வீடு முதல் சரவணன் வீடு வரை 2 புதிய மின்கலம் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 47,830. கீழ்மொரப்பூர் ஊராட்சி குறும்பு கிராமத்தில் பச்சைமன் கோயில் அருகில் 3 கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 64,120. பேரூராட்சியில் வந்து கம்யூனல் பேரூராட்சி 1வது வார்டு எம்ஜிஆர் நகரில் புதிதாக 36 மீட்டர் கொள்ளளவு கொண்ட 15 மீட்டர் ஸ்டேஜ் மேல் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் அமைத்தல் 21,50,000 ரூபாய். கணபதிப்பட்டி கிராமத்தில் புதிய நியாய விலைக்கடை கட்டுதல் 9,97,000.
அரூர் வந்து கணபதிப்பட்டி ஊராட்சியில் ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்குதல் 2,00,000 ரூபாய். அதே மாதிரி ஆண்டிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, தேர்த்தமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அகரகாரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அகரகாரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சந்திராபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கீரப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஜக்கப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் அகரகாரம் கிராமத்தில் ஈச்சம்பாடி வலது பிரதான கால்வாய் குறுக்கே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணி 6 லட்சம். இது மொத்தம் வந்து அதாவது ஸ்மார்ட் போர்டு, இந்த ஸ்கூலுக்கு எல்லாமே ஸ்மார்ட் போர்டு வச்சுருக்காங்க. அதோட செலவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 லட்சம் ரூபாய். கெலவெளி பஞ்சாயத்தில் கெலவெளி கொங்கரப்பட்டி தார் சாலை முதல் வெங்கடேசன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,24,000 ரூபா. ஈச்சம்பாடி ஊராட்சி ராஜேந்திரன் வீடு முதல் மல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,84,000 ரூபா. இரமத்தூர் ஊராட்சி இரமத்தூர் தென்பனை ஆற்றுப்பகுதியில் படித்துறை அமைத்தல் 8 லட்சம் ரூபாய். பன்னிக்குளம் ஊராட்சி திப்பம்பட்டி மேல் வீதி புதிதாக ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டார் கூட பைப்லைன் 4,50,000 ரூபாய். கொலகம்பட்டி பஞ்சாயத்து கொலகம்பட்டி காரை ஓட்டு அணைக்கட்டிலிருந்து வரத்து கால்வாய் சிறுபாலம் அமைத்தல் 50 மீட்டரில் 15 லட்சம் ரூபாய். தேர்தமலை ஊராட்சி பொய்யப்பட்டி கைகொலாச்சான் அணைக்கட்டு மற்றும் கால்வாய் புனரமைக்கும் பணி 15 லட்சம் ரூபாய். எலப்புளியாம்பட்டி ஊராட்சி எலப்புளியாம்பட்டி அணைக்கட்டிலிருந்து செல்லும் பாசன கால்வாய் மனோன்மணி தோட்டம் அருகில் சுமார் LS 1,100 மீட்டரில் புதிதாக கல்வெட்டு அமைத்தல் 7,50,000 ரூபாய். அரூர் வேலகட்டமடு ஊராட்சி அம்மாப்பேட்டை புதிய காலனியில் ருக்மணி வீடு முதல் சென்னம்மாள் வீடு வரை உள்ள புதிய தெருவிளக்கு மின்கம்பம் அமைத்து மின்கம்பம் மாற்றி அமைத்தல் 20,460. தொப்பம்பட்டி ஊராட்சி சென்னாம்பட்டி கிராமம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். அரூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் பயன்பாட்டிற்கு மின்கலத்துடன் கூடிய ஸ்ட்ரக்சர் வழங்குதல் 5,64,750 ரூபாய். வந்து வி பள்ளிப்பட்டி பகுதியில் புதிய மின்மோட்டருடன் கூடிய 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மின்மோட்டருடன் கூடிய பைப்லைன் அமைத்தல் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி 9,04,000 ரூபாய். சாமண்டலி ஊராட்சியில் சாமண்டலி சின்ராஜ் வீடுகளில் புதிய மின்மோட்டருடன் கூடிய ஆழ்துணை கிணறு மற்றும் சின்டெக்ஸ் அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். மொரப்பூர் ஊராட்சியில் முனீஸ்வரர் ஆலயம் அருகில் ஃபேர் பிளாக் அமைத்தல் 8,33,000 ரூபாய். அரூர் வந்து எல்லப்பிள்ளையாம்பட்டி ஊராட்சி கவுபாறை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். அதே மாதிரி வீரப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி கோபாலப்பட்டி அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சின்னாங்கப்பம் ஊராட்சி சின்னாங்கப்பம் ஒன்றிய தொடக்கப்பள்ளி, மோப்பிரிப்பட்டி ஊராட்சி பாட்சாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கீரப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பெரியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பொன்னேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பட்டுக்கோணம்பட்டி ஊராட்சி ஆவாரங்காட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, மொரப்பூர் ஊராட்சி நடுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நவலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, மொரப்பூர் ஒன்றிய தொடக்கப்பள்ளி, தாசரளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கொசப்பட்டி ஊராட்சி எலவடை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஈச்சம்பாடி ஊராட்சி அகரகாரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, தொப்பம்பட்டி ஊராட்சி தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, போலையம்பள்ளி ஊராட்சி ஜடையம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஈச்சம்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கதிர்நாயக்கனல்லி ஊராட்சி பத்ரள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கெலவள்ளி ஊராட்சி செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கொலகம்பட்டி ஊராட்சி மாங்கனேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஜம்மநல்லி ஊராட்சி நாகம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, தொப்பம்பட்டி ஊராட்சி சென்னாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஸ்மார்ட் போர்டு, அதாவது 22 ஸ்கூலுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டு அமைச்சிருக்காங்க. இது செலவு பார்த்தீங்கன்னா 44 லட்சம் ரூபாய். இது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பாடப்பட விஷயம். ஏன்னா மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா 3,91,120 ரூபா, அதாவது 3 கோடியில் கடந்து 91,120 ரூபா வந்து சேர்த்து செலவு பண்ணியிருக்காரு நலத்திட்டங்களுக்காக. உண்மையிலே இது பாடக்கூடிய விஷயம் தான். எம்எல்ஏ சீரிஸ் 2025-26 சட்டமன்ற தொகுதி மேம்படுத்தணும். 2025-26 அந்த 3 கோடியை என்ன நலத்திட்டங்கள் செலவு செஞ்சாங்கிறதான் பார்க்க போகிறோம். புதூர் ஊராட்சி பறையப்பட்டி புதூர் மாரியம்மன் கோயில் அருகில்
30,000 மீட்டர் மேல நீர்த்தொகு தொட்டி மற்றும் பைப்லைன் அமைத்தல் 18,50,000 ரூபாய். வேடகட்டமுடு ஊராட்சி வேடகட்டமுடு தொடக்கப்பள்ளி அருகில் உள்ள மயான் சாலையிலிருந்து தென்பெண்ணை ஆறு வரையிலும் கனகசப பாரதி தோட்டம் முதல் சேகர் தோட்டம் வரை மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 13 லைட்டு மின்கம்பத்தோட 2,11,900 ரூபாய். தேத்தமலை ஊராட்சி தேத்தமலை ஊராட்சி பொய்யப்பட்டி ஆலநகர் பகுதியில் உள்ள இயேசு நம்மேடு சபை அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 17,760 ரூபாய். வகுக்கரம்பட்டி ஊராட்சியில் அக்குமாரியம்மன் நகரில் நிலக்கூடம் அமைத்தல் 7 லட்சம் ரூபாய். அரூரில் நரிப்பள்ளி பஞ்சாயத்து நரிப்பள்ளி சரவணநகர் மாரியம்மன் கோயில் அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 4,70,000. அகரகாரம் ஊராட்சி வேளம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் மின்மோட்டர் கூடிய பைப்லைன் அமைத்தல் 4,50,000 ரூபாய். சித்தேரி ஊராட்சி மாமரத்துப்பள்ளம் 19.0 கிலோமீட்டர் பேருந்து நிலையத்தில் புதிதாக நிலக்கூடம் அமைத்தல் 7,82,000 ரூபாய். சித்தேரி ஊராட்சி அரூர் முதல் சித்தேரி சாலையில் சூரிய கடை பிரிவு 22.1 கிலோமீட்டர் பேருந்து நிலையத்தில் புதிதாக நிலக்கூடம் அமைத்தல் 7,82,000 ரூபாய். கோபிநாதம்பட்டி ஊராட்சி எஸ்டி சாலை முதல் கோபிநாதம்பட்டி இந்திரா நகர் தார் சாலை அமைத்தல் 9,95,000. கீரப்பட்டி ஊராட்சியில் கீரப்பட்டி முஸ்லீம் தர்கா அருகில் புதிய ஆழ்துணை கிணறு மின்மோட்டர் கூடிய பைப்லைன் அமைத்தல் 4 லட்சம் ரூபாய். பேரூராட்சி நூலகத்துக்கு 2வது தளத்தில் மேற்கூரை அமைத்தல் 2,30,000 ரூபாய். அதாவது அரூர் பேரூராட்சியில் அரூர் நூலக கட்டடத்துக்கு 2வது தளத்தில் மேற்கூரை அமைத்தல் 23 லட்சம் ரூபாய். கம்மிநல்லூர் பேரூராட்சியில் வெதரம்பட்டி ஊராட்சி கம்மிநல்லூர் ஒன்றியத்தில் வெதரம்பட்டி பஞ்சாயத்தில் ஒன்றிய நலநிலைப்பள்ளிக்கு புதிதாக ஸ்மார்ட் போர்டு அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். அரூரில் கொங்கவேம்பு ஊராட்சியில் எஸ்பட்டி கிராமத்தில் புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைத்தல் 9,90,000 ரூபாய். மத்தியம்பட்டி ஊராட்சியில் கைலாவரம் கிராமத்தில் புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைத்தல் 9,90,000 ரூபாய். செல்லியம்பட்டி ஊராட்சியில் செல்லியம்பட்டி காலனியில் புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைத்தல் 9,90,000 ரூபாய். அரூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி அதாவது அரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக சேவை மைய கட்டடத்திற்கு குடிநீர் சுற்றுச்சூழல் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் 3,50,000 ரூபாய். ஈச்சம்பாடி அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஜிஐ சீட் மேற்கூரை வகுப்பறை கட்டடம் அமைத்தல் 9,50,000 ரூபாய். அரூர் மொரப்பூர் ஒன்றியத்தில் வள்ளிமதுரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்குதல். வள்ளிமதுரை ஊராட்சி சேக்காண்டலி ஊராட்சி செலப்பம்பட்டி புதூர் கொங்கரப்பட்டி கம்மநல்லூர் சின்னமுருகம்பட்டி ஊராட்சி மத்தியம்பட்டி ஊராட்சி குருகம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புளியம்பட்டி ஊராட்சி பள்ளிப்பட்டி கோபிநாதம்பட்டி கலைஞர் நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சொர்ணம்பட்டி ஊராட்சி மாவடிப்பட்டி ஊராட்சி நரியம்பட்டி ஊராட்சி குணடல்பட்டி ஊராட்சி கதிர்நாயக்கநிலை ஊராட்சி கெலவள்ளி ஊராட்சி மந்திகுளம்பட்டி ஊராட்சி கொலகம்பட்டி ஊராட்சி கோம்பூர் ஊராட்சி வெதரம்பட்டி புதூர் கோபிநாதம்பட்டி வேடராம்பட்டி மொத்தம் 24 நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்கியிருக்காரு. இது செலவு அதாவது 2 லட்சம் வீதம் 48 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருசக்கர வாகன கூடம் 2 வீலர் ஸ்டாண்ட் அமைச்சிருக்காங்க 7 லட்சம் ரூபாய். கம்மிநல்லூர் பேரூராட்சியில் 15வது வார்டில் புதூர் பகுதியில் புதிதாக 30,000 மீட்டர் 12 மீட்டர் ஸ்டேஜ் மேல் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் அமைத்தல் 21. காரியமங்கலம் ஒன்றியத்தில் ஈச்சம்பாடி அணைக்கட்டின் இடதுபுற கால்வாய் சரகம் 3,200வது மீட்டரில் மல்லமாபுரம் கிராமம் காரியமங்கலம் வட்டம் தருமபுரி மாவட்டத்தில் புதிதாக நடைபாலம் அமைக்கும் பணி 8 லட்சம் ரூபாய். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் எலப்புளியாம்பட்டி கிராம எல்லையில் உள்ள அள்ளிக்குட்டையின் மிகை நீர் போக்கி கால்வாய் மீது புதிதாக நடைபாலம் அமைக்கும் பணி 5 லட்சம் ரூபாய்.
வேடகட்டமுடு ஊராட்சி, டி அம்மாப்பேட்டை கிராம பகுதியில் ஸ்ரீ அருள்மிகு சென்னியம்மன் திருக்கோயில் அருகே தரைப்பாலம் அமைத்தல் 38 லட்சம் ரூபாய். ஊராட்சி மஞ்சள் ஊராட்சியில் பல்நோக்கு மைய கட்டமைத்தல் 11,75,000 ரூபாய் ரேஷன் கடை. இப்போ பார்த்தீங்கன்னா அரூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 5 நிதியாண்டுகளாக, அதாவது 2023 முதல் 2026 வரை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மூலமாக தமிழக அரசு வழங்கிய வருடம் 3 கோடி வீதம் 15 கோடி என்னென்ன நலத்திட்டங்கள் செலவு செஞ்சாங்கிறத பார்த்தோம். அதில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் செலவு செஞ்சது பார்த்தீங்கன்னா 12,46,87,733 ரூபா செலவு செஞ்சிருக்காரு. மீதமுள்ள 2,53,12,267 ரூபா வந்து அது எந்த நாட்களில் செலவு செஞ்சாங்கிறது DRDA திட்டத்தின் கீழே வந்து ஊர வளர்ச்சி முகமை துறை கீழே எந்த ஒரு தகவலும் இல்லை. இதுக்காக மக்களாக நீங்கள் தான் வந்து இதுக்கான கேள்வியை முன்வைக்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஒரு சட்டமன்ற தேர்வு செஞ்சுருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய தொகை வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் செலவு செஞ்சுருக்கலாம். ஏன் பதிவு பண்ணலங்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. இனி வரும் காலத்தில் உங்களுக்காக உழைக்கிற சமூக ஆர்வலர் இருக்கட்டும், சமூக செயற்பாடுகள் இருக்கட்டும், சமூகத்துக்காக நிற்கிற சமத்துவமாக பேசுகிற பல நண்பர்கள் உங்களுக்காக வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க. ஏன்னா நீங்கள் வெற்றி பெற வைப்பீங்க அப்படின்றதுக்காக. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தூண்டுதல் இல்லாமல் அவங்கள நம்ம ஊரை மாற்றணும், நமக்கான மக்களை நம்ம உயர்த்தணுங்கிறத நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. தயவுசெய்து இனி வரும் காலத்தில் அவங்கள தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. கட்சி சார்பாக வெற்றி பெற எல்லாருமே கட்சியின் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியுமாங்கிறதே ஒரு கேள்விதான். ஏன்னா நம்ம ஊரில் தேர்வு செய்கிறாங்க. ஆனால் அவங்க அங்கே போய் நம்ம ஊர் பிரச்சனை பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் எல்லாமே பேச மாட்டாங்க. ஏன்னா கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கட்சி சொல்கிறத மட்டும் தான் கேட்பாங்க. ஒரு தனி மனிதனா ஒரு அதை எப்படி சொல்கிறது, சுதந்திரமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்களாங்கிறது உண்மையிலே ஒரு கேள்விதான். இனி வரும் காலத்தில் அவங்களுக்கான அதாவது இனி வரும் காலத்தில் உங்களுக்கானவர்களை உங்கள் வளர்ச்சிக்கு உதவுறவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அவங்களால கட்டாயம் மாற்றம் வரும், நமக்கான வளர்ச்சி வரும். நன்றி.